தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய ரெசிபியை தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா ஃபீட்பேக் தரீங்க. ஆனால் இன்றைக்கி எங்கள் ஊர் சைடில் பண்ணுற ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது வந்தவாசி பக்கத்தில் இருக்க எங்கள் ஊர். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சோளம் கறி குழம்பு பண்ணுவோம். இந்த கறி குழம்பு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் தேங்காய், மல்லி, வரமிளகா, அப்புறம் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து அரைச்சி ஊற்றி பண்ணுவோம். கூட அவரைக்காவும் முருங்கைக்காய் போடுவோம். வேறு எங்கேயும் போட மாட்டாங்க. இது நம்ம ஊர் சைடில் மட்டும் தான் போடுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபி ட்ரெடிஷ்னலான டேஸ்ட்டில் சூப்பராக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு மாடர்ன் டேஸ்ட்டோடு பார்க்க போகிறோம். அப்படியே தாராளம் அப்படி ஊற்றி அப்படி நல்லா அப்படி சாப்பிட்ணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 2 காம்போ தான் ஹீரோ. ஒவ்வொரு முறையும் பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர், மேஜிக்கல் டேஸ்ட். இந்த சோளம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த அமெரிக்கன் கோணம் அது இல்லை. இந்த நம்ம சோளம், நம்ம ஊர் நாட்டு சோளம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சோளத்தை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6லேருந்து 8 மணி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருப்போம். ஊறின பிறகு நல்லா வடிகட்ட ஆரம்பிச்சிடும். இது மாதிரி வடிகட்டிட்டு நம்ம பண்ண போகிறோம். சரி வாங்க அரைச்சிடலாம். ஆட்டாங்கல் அரைக்கிற மாதிரி அந்த குறை பக்கத்தில் வச்சிடலாம். நான் ஒரு மாடர்ன் ட்விஸ்ட்னு சொன்னேன் பார்த்தீங்களா. நம்ம வீட்டில் இந்த மாதிரிலாம் சோளம் அரைக்கும் போது வந்து ஆட்டாங்கல் போட்டு தான் அரைப்போம். நிறைய பேர் வீட்டில் ஆட்டாங்கல் இருக்காது. அப்படி இருந்தாலும் சில பேர் டைம் எடுக்காது. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாடர்ன் ட்விஸ்ட்டில் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, அதாவது நம்ம கிச்சனுக்கு வந்திருக்கு Atomberg Zenovo மிக்ஸி வந்திருக்கு. இந்த மிக்ஸி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ஜாரு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்றுத்துக்கு ஒன்று அரைக்கிற மாதிரி, ஒன்று சாப் பண்ணுறதுக்கு, ஒன்று பேஸ்ட் பண்ணுறதுக்கு, ஒன்று பொடி பண்ணுறதுக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து வெரி குட்டாக இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா ஒரு ஸ்லிம்மாக, அது மட்டும் இல்லாமல் வெட்லெஸ். ஸோ அதாவது இந்த நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த சைடெலாம் ஒரு சின்னதாக கட்டமாக விட்டுருப்பாங்க அந்த காற்று போகிறதுக்கெலாம். ஆனால் இந்த இடத்துல அது இல்லை. க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே சாப்பர், அதாவது காய்கறிலாம் கட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி சட்னி ஜார் எடுத்து குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஜாரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த சோளத்தை மேலே போடுறேன். போடும்போது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க, ஒரே டைமில் எல்லாத்தையும் போட்டுறாதீங்க. அரைக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கோஸ் மூடில் வச்சு அரைக்கணும். அப்போ தான் நீங்கள் வீட்டில் ஆட்டாங்கல்ல வச்சு அரைப்பீங்கள்ல, அந்த பக்குவத்துக்கு வரும். குறைக்கிற பக்கம் ஒரு 80 to 90% பக்குவம். சரிங்களா? இப்போது இங்கே பாருங்கள். அவ்வளோதான். அந்த கோஸ் மூடு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் அரைச்சா இந்த மாதிரி பக்குவம் வரும். இதுதான் விஷயம். நம்ம ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டி எடுத்தால் எப்படி இருக்கமோ அந்த பக்குவத்துக்கு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதான் அரைக்கும் போது தண்ணி ஊற்றக்கூடாது, நைஸாக இருக்கக்கூடாது. ரொம்ப பொடியாக அரைச்சினா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இந்த சோறு வந்து சாப்பிடும் போதே 1-2 பல்ல பட்டால் அது நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் சோளத்துக்கு வந்து ஒரு கிளாஸோ இல்லை இது மாதிரி கப்போ இல்லை மண்சட்டி எடுத்துருக்கீங்கன்னா, அந்த டைமில் வந்து ஒரு கப்பு சோளம் எடுத்திங்கன்னா 3.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு கெட்டித்தன்மை வரும். இல்லை எனக்கு கொஞ்சம் கஞ்சியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுக்கலாம். அதாவது ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். 1க்கு 4 இல்லை 1க்கு 3 ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது இந்த சட்டியில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னா, இதை எப்படி மாற்றிடலாம். ஏன்னா நம்ம சமைக்கும் போது நமக்கு வீட்டில் ஈஸியாக குக் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணிக்கணும். இப்போ நல்லா ஆஹா நல்லா ஆவி பறக்க சூப்பராக வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல தேவையான உப்பு ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும். உப்பு நம்ம போட்டால் தான் கரெக்டாக வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். அதே டைமில் 1 ஸ்பூன் நெய். குக் பண்ணியும் போடலாம், மீடியம் போடலாம். இது எதுக்காகனா அந்த கொஞ்சம் ஒரு கெட்டித்தன்மை அப்படி நல்லா உருண்டு வர்றதுக்காக போடுறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மாவை இதில் போடுறேன். போட்ட பிறகு அப்படியே நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்போட ஃப்ளேம் வந்து ஸ்டார்டிங்கில் ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் டைம் வீட்டில் குக் பண்ணுறீங்கன்னா அப்போ தண்ணி கொதிச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. நீங்கள் போட்டுட்டு மொத்தமாக அடி போட அந்த கெட்டிக்கிட்டே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. இது ரெடி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 20-30 நிமிஷம் டைம் எடுக்கும். ஒரு கெட்டித்தன்மை மட்டும் உங்களுக்கு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த பக்குவம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ணிடுறோம். கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்துல 1 ஸ்பூன் நெய் ஏற்கனவே போட்டுருக்கோம். திருப்பி 1 ஸ்பூன் நெய் போடுறோம் வாசத்துக்காக. போட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது ஓரமாக எடுத்து வச்சிடும். சூடு ஆற கெட்டி ஆரம்பிக்கும். கடாயிலேருந்து எடுத்திங்கனாவே அந்த உருண்டு வரும். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரும்.
அடுத்தது வந்து நம்ம ஊர் சைடில் பண்ணுற கறி குழம்பு. இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய். இந்த வரமிளகா வந்து ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 8 வரமிளகா போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மல்லி போடுறோம். மல்லி தான் நல்லா வாசம் எடுத்து கொடுக்கும். அதனால் மல்லி நான் கொடுத்துருக்க குவான்டிட்டியில் மல்லி போட்டுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, ஜீரணத்துக்காக அந்த சோம்பு போடுறோம். இதுக்கப்புறம் இந்த மிளகு. இந்த மசாலாவில் இந்த மிளகு போடும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டரும் கொஞ்சம் அந்த மிளகோட காரத்தன்மை இருந்தால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். அதனால தான் மிளகும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் சீரகம். சரிங்களா, சீரகம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் போட்ட பிறகு நான் வறுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த மிளகா, முழுதனியா, சோம்பு, சீரகம், வரமிளகா வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாற பக்குவத்துக்கு வறுக்கிறோம். வறுக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த தேங்காவை உள்ள விட்டுறோம். தேங்காய் பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வீட்டில் வந்து அரைச்சி போடுவோம், இல்லை பால் எடுத்து போடுவோம். ஆனால் இந்த மாதிரி வறுத்து போடும்போது அது வாசம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தேங்காய் வந்து குறை பக்குவத்துக்கு திருவி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வரமிளகாவை, தேங்காய் எல்லாத்தையும் வந்து நல்லா வறுக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும். அந்த வறுக்க அந்த தேங்காய் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக மாற ஆரம்பிக்கும். அந்த டைமில் அந்த இருக்க எண்ணெய் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பக்கம் வந்துச்சுன்னா ரெடின்னு அர்த்தம். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு அந்த இப்படி ஜல்லிக்கண்டு வச்சு எடுத்திங்கன்னா அந்த கோல்டன் ப்ரௌன் பக்குவத்துக்கு இது மாதிரி பகுதி வரும். இதான் விஷயம். ஸோ நீங்கள் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இது மாதிரி சின்ன ஒரு ஜல்லிக்கண்டு எடுத்து அந்த எண்ணெய் எல்லாம் ஒரு மாதிரி இறங்கும், ஒரு சைடு இறங்கும். வெறும் முழு தனியாகவும் மல்லி இதெல்லாம் வந்து எடுத்து இந்த தட்டை போட்டு தான். இப்போ நல்லா வறுத்தாச்சு, சூடும் ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தட்டில் மாற்றி வச்சிடறோம். இப்போது அரைக்கிறதுக்காக இந்த கிரைண்டிங் ஜார் எடுத்துக்கிறேன். இந்த ஜார் பெரிய ஜார் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வீட்டில் மிக்ஸி எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோன்னா இப்படி வச்ச உடனே ஆன் பண்ணுவீங்க. சம்டைம் வந்து சரியாக லாக் ஆகாமல் மேலெல்லாம் பட்டுரும். அந்த டைமில் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தா மட்டும்தான் இது ஆன் பண்ணி அரைக்க முடியும், சரியாக அரையும். சரிங்களா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை இதில் போடுறேன். அரைக்கும் போது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க, ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஏன்னா இது நைஸாக அரைக்கலைன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம அரைச்சிட்றோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். அரைக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிடாதீங்க, தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றி அரைங்க. அப்போ தான் வந்து அரைய உங்களுக்கு கரெக்டாக வந்து பக்குவமாக நைஸாக அரைக்க முடியும். சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த லாக்கிங் சிஸ்டமும் நல்லா கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து வீட்டில் வந்து நீங்கள் மிக்ஸி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது ஆன்டி கிராவிட்டி லிட் லாக் சிஸ்டம் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்படி லாக் பண்ணிடுறோம். இது எதுக்காக கேட்டிங்கன்னா, நீங்கள் அரைக்கும் போது இப்படி கையில் பிடிச்சிட்டு அரைப்போம்ல, அந்த வேலை இல்லை. இப்படி லாக் பண்ணிட்டு இப்படி ஆன் பண்ணால் போதும், அவ்வளோதான், நல்லா அரைஞ்சிரும். அதுக்கப்புறம் சைடில் வேலையை பார்க்கலாம். இப்போ அரைச்சிடலாம். பார்த்தீங்களா, ஆன் பண்ணிவிட்டு அப்படி கை கட்டிட்டு அப்படியே நின்றுட்டேன். ஏன்னா நம்ம பக்கத்தில் நின்று இப்படி பிடிக்கணும் அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த லிட் க்ளோசிங் சிஸ்டம் வந்து. இப்போ வந்து இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வெங்காயம் தக்காளி வந்து வதக்கி பண்ண போகிறோம். இப்போ இந்த மசாலாவை எடுத்து இப்படி ஓரமாக வச்சிடலாம். ரெடி ஆகிடுச்சு மசாலா. நான் ஊற்றும் போது காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன அந்த பக்குவத்தில் அரைச்சின்னு சொல்லி. நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மண்சட்டில் அடுப்பு ஆன் பண்ணி இங்கே தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நம்ம வீட்டு கிச்சனில் சமைக்கிறது கூட ஈஸியாக சமைச்சிடலாம். ஆனால் அதுக்கு தேவையான பொருட்கள் மிஷினில் ரெடி பண்ணி வைக்கிறோம் பாருங்கள், அதுதான் கஷ்டம். அதுக்கு யாராவது வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லோரும் யோசிப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணால் இங்கே ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த வெஜிடபிள்ஸ் கட்டிங் ஜார் கொடுத்துருக்காங்க. ஸோ வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இப்போது 2 வெங்காயத்தை எடுத்துக்கிறேன். ரஃபாக 1/2 கட் பண்ணி உள்ளே போட்டால் போதும். உள்ளே 1/2 இல்லை 1/4 கட் பண்ணி போடுறேன். லாக் பண்ணிவிட்டு நீங்கள்
ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாப் பண்ணி ரெடி ஆகிடும். சைட் பை சைட் வேலை செய்யலாம், ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ண வேண்டியதில்லை. ஒரே செகண்டு வெங்காயம் ரெடி. இந்த வெங்காயம் கட் பண்ண பக்குவத்தை பாருங்கள். வீட்டில் கூட இந்த அளவுக்கு கட் பண்ண மாட்டோம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைன் சாப். கஷ்டப்பட்டு கண்ணில் தண்ணி விட்டு அந்த காய்கறி கட் பண்ணுற அந்த பழக்கம்லாம் தேவையே இல்லை. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீட்ரூட்டு, கேபேஜ், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், எனிதிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல இந்த சோம்பு கொஞ்சம் போடுறோம். இந்த தாளிப்பு சொல்லும்போது வந்து பட்டை, லவங்க, ஏலக்காய் தான் பெருங்காயம் போடுவாங்க. நம்ம வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா சோம்பு தாளிப்பு போடுவாங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் போடுறோம். இதான் விஷயம். சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இந்த இடத்துல கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் நான் இதில் போடுறேன். இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம், அவ்வளோதான். இந்த 2 வெங்காயம் நல்லா பொடிச்சு கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்குற பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 70% அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் மாற ஆரம்பிக்கும். அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த தக்காளியை நான் என்ன பண்ணுறேன்னா எப்படி வெங்காயம் கட் பண்ணணும் அதே மாதிரி இந்த தக்காளியும் நான் கட் பண்ணிடுறேன். சரிங்களா. அப்படியே இங்கே பாருங்கள், உள்ளே பாருங்கள். இந்த தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஸ்மார்ட்டான ஒரு பொருள் தான் டக்குன்னு வீட்டில் சமையலெல்லாம் முடிச்சிடலாம். ஸோ தக்காளி ரெடி ஆச்சு. இப்போ வெங்காயம் வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எந்த ஸ்டேஜில் போடுறோம், தக்காளி எப்போ போடுறோம், மசாலா போடுறோம். அதை டக்குன்னு பண்ணிட்டு போயினே இருக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம எப்படி மசாலா பேஸ்ட் அரைச்சோமோ அதே மாதிரி இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் கூட அரைச்சிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். வெங்காயம் அதே டைமில் இங்கே பாருங்கள், ஒரு சைடில் எடுத்து காமிக்கிறேன். இந்த பக்குவத்தில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு 70% அளவுக்கு பக்கம் வந்த பிறகு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறது கரெக்டாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. உங்களுக்கு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது உங்களுக்கு வாசம் நல்லா கமகமன்னு இருக்கும். அது சொல்லுவாங்க என்ன பக்கத்து வீட்டில் சிக்கன் குழம்பா அப்படி சொல்லி கேட்பாங்களா, அந்த மாதிரி வாசம் நல்லா தூக்கலாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளியும் இதை போட்டுரும். சரிங்களா. ஜார்லேருந்து டேட்டாவை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த மிக்சியில். இதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த வெங்காயம் தக்காளியோடு நம்ம திருப்பி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். சரிங்களா. உப்பு அந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு போடுறோம். வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம். இந்த பக்குவம் நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல மஞ்சத்தூள் அப்படி உப்பு போட்டிருக்கோம். இந்த மஞ்சத்தூள் கொஞ்சமாக இவ்வளோ தேவைப்படுங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லியை வந்து சும்மா ஒரு பேச்சுக்காக கொஞ்சமாக போடுறேன். இது போட்ட பிறகு இங்கே நம்மக்கிட்ட இந்த காய் இருக்குது பாருங்கள். இந்த அவரைக்காய், முருங்கைக்காய் யாரும் போட்டிருக்க மாட்டேங்க. சிக்கன் நம்ம வீட்டு சைடில் போடுவோம். சூப்பராக இருக்கும், கும்முன்னு இருக்கும். உருளைக்கிழங்கு போடணும், போடலாம். இந்த இடத்துல தான் நம்ம காயெல்லாம் போடணும். சரிங்களா. போட்ட பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த காய் அப்படி ஒரு கிண்டுறேன். அவ்வளோதான். இப்போது அப்படி அந்த மசாலாவோட அந்த காய் எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருது. இதை தனியாக வேக வச்சுட்டு தான் சிக்கன் போடணும் அவசியம் இல்லை. சும்மா ஒரு பெரட்டிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா இந்த சிக்கன் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அந்த அவரைக்காய், முருங்கைக்காவோட நல்லா பெரட்டுறீங்க. பெரட்டும் போது பார்த்திங்கன்னா உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த சிக்கன் எவ்வளோ நேரம் வேகணும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கும்போது தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ஊற்றுறோம். நீங்கள் ஒரு 10% வதங்கினாலே போதும். மீதி 90% மசாலா ஊற்றி அப்படியே குக் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் மசாலாவை இதில் இப்படி ஊற்றிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுறீங்க. குக் பண்ணிட்டு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால், அதிகமான தண்ணி வேண்டாம். சரிங்களா. இப்போது இந்த இடத்துல வந்து இந்த சிக்கன் நல்லா வேகணும். ஒரு மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். பக்குவமாக எடுத்துங்க. நல்லா காரசாரமாக நல்லா சூப்பராக இருக்கும். காரசாரமாக எக்ஸ்ட்ரீம் காரம், அந்த பெப்பர் மசாலா சாப்பிட்றீங்களா அந்த மாதிரிலாம் இருக்காது.
அந்த 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 சோளோட சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். மூடி போட்டு கரெக்டாக ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பார்க்கலாம். கிரேவி ரெடி ஆகிடும், அதாவது சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது ரெடி ஆகிருக்கும். ஓப்பன் பார்க்கலாமா? அடடடடா, கம்ம 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 கம்மன்னு நல்லா வாசம். அந்த வறுத்து அரைச்ச அந்த மசாலாவோட வாசம் நல்லா தூக்கலாக சூப்பராக இருக்குது. இதோட அந்த பச்சை கருவேப்பிலையும் மேலாடி போட்டு அதுக்கு பிறகு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணும். ஏன் அந்த பச்சை கருவேப்பிலை போடுறேன்னா, அந்த கடைசியாக அந்த பச்சை கருவேப்பிலை போட்டு இறக்கும் போது அந்த வாசம் நல்லா சூப்பராக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கிச்சனுக்கு வந்திருக்க இந்த விருந்தாளி, அதாவது Atomberg Zenovo மிக்ஸி இருந்ததுனால இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி வந்து ஒரு மாடர்ன் டிஷ்ஷோடு முடிக்க முடிஞ்சுது. ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சுட 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 குழம்பு ரெடியாக இருக்குது. இந்த இடத்துல இந்த களியை அப்படி பார்த்திங்களா, நேராக கெட்டி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அப்படி அவ்வளோதான். இப்படி போட்டு அப்படி அந்த 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 ஒரு சிக்கன் பீஸோடு அப்படி எடுத்து ஒரு முருங்கைக்காய் அப்படி மேலே ஊற்றி, எத்தனை பேர் தான் நம்ம வாய்ப்பு கிடைக்கும் சொல்லுங்கள்? இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணினா கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்கும். அந்த வறுத்த மசாலாவோட வாசனை தான் கமகமன்னு இருக்குது. அந்த பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது இங்கே கரெக்டாக இருக்குது. அந்த குழம்புக்கும் அந்த களியும் அந்த கெட்டித்தன்மையாக இருக்கும்போது சேர்த்து சாப்பிடும்போது அந்தளவு சூப்பராக இருக்குது. அந்த ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மூமெண்ட் வந்து இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஐம் ஷூர் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாலே 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சூப்பர் 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 எக்ஸலன்ட். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் பார்க்குறேன். பாய், தேங்க்யூ.